Hi friends, welcome to Spice and Spicy Kitchen. இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ரீசெண்ட் டேஸில் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் போட்டு வரோம். நீங்களும் அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஷோஸ் தேட் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ரெசிபி கொடுக்க போகிறேன். அது என்னென்னா பாகக்காய் வறுவல். பாகக்காய் பற்றி சொல்லணும்னு சொன்னால் பாகக்காயில் வந்து 2 கெமிக்கல் இருக்குது. அதாவது ஒன்று சப்போனின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டெர்பனாய்ட்ஸ். இந்த 2 கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த கசப்பு தன்மை இருக்குது. அது போக இப்போது பாகக்காயில் இன்னும் 2-3 இன்ட்ரெஸ்டிங் கெமிக்கல்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொன்னால் ஒரு பாலிபெப்டைட் பி. பாலிபெப்டைட் பின்னா இப்போது இன்சுலின் இருக்குது இல்லையா? ஸோ இன்சுலினில் வந்து 2 செயின் இருக்கும். பாலிபெப்டைட் ஏ அண்ட் பாலிபெப்டைட் பி அப்படி 2 செயின் இருக்கும். இந்த 2 செயின் வந்து ஒரு 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 பாயிண்டில் லிங்க் ஆகிருக்கும். அதுதான் இன்சுலின் மாலிகுல். இப்போ இதில் இந்த பாகக்காயில் வந்து இந்த பாலிபெப்டைட் பி இருக்குது. அந்த பாலிபெப்டைட் பி வந்து இன்சுலின் மாதிரி ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாலிபெப்டைட் பியும் ப்ளஸ் 2 அதர் கெமிக்கல்ஸ், சாரன்டி அண்ட் வைசின் 2 கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த 2 கெமிக்கல்ஸு ப்ளஸ் இந்த பாலிபெப்டைட் இந்த 3 சேர்ந்து டயபெட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கன்க்ளூசிவ் ரிசர்ச்சுன்னு ஒன்றும் வரல. அதாவது மெட்ஃபார்மினுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ண முடியுமா, பாவக்காய் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த அளவுக்கு இன்னும் ரிசர்ச் டெவலப் ஆகலை. பட் ஆனால் நீங்கள் வந்து இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னு சொன்னால் சுகர் லெவல் கண்டிப்பாக குறையும். டயபெட்டிஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை மனசில் வச்சுக்கோங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் சேர்த்துக்குங்க. அடிக்கடி ஒரு வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ பாவக்காய் சேர்த்துக்குங்க. சில பேர் பாவக்காய் ஜூஸ் டெய்லி குடித்தே சுகர் லெவலை குறைச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம பாவக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பாவக்காய் 1/4 கிலோ, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி இருக்கிற ஒரு 50 கிராம் இருக்கும் தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, தனியாத்தூள், மிளகாத்தூள், ஒரு 5 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், ப்ளஸ் உப்பு அண்ட் பேக்கிங் சால்ட். உப்பும் பேக்கிங் சால்ட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இது ஏன் வச்சுருக்கேன் இப்போ சொல்கிறேன். கருவேப்பிலை. ஓகே, இவ்வளோ தான் இந்த டிஷ் செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த பாவக்காவை நான் என்ன பண்ணுறேன், மேல் தோல் லேசாக சீவிக்கிறேன். இப்படி சீவி விட்டுறேன். அதாவது ஸ்க்ரேப் பண்ணுற மாதிரி. எதுக்காக அப்படின்னு சொன்னால், நான் வந்து இது கூட சால்ட்டும் பேக்கிங் சோடாவும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த சால்ட் அண்ட் பேக்கிங் சோடா வந்து 2 சைடில் இருந்தும் உள்ளே போகும். இப்போ ஓப்பன் பண்ணி விட்டோன்னு சொன்னால் இது வந்து உள்ளே போய் இன்ட்ராக்ட் பண்ணும். அதுக்காக தான் 2 பக்கமும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிவிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ஸ்கூப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை தான் சின்ன துண்டாக கட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். சரியா? இப்போ இந்த துண்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ கட் பண்ணி வச்ச துண்டில் ரைட், இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் வந்து நான் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறேன். நல்லா 2 பக்கமும் பேக்கிங் சோடா கோட்டாக இருக்கும். ஓகே, அப்புறம் கொஞ்சம் உப்பு, 2ஐயும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பிசிறி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழித்து இதை கழுவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஃபுல்லாக போயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நியூட்ரல் மாலிகுல்ஸ், அவ்வளோ ஈஸியாக அவங்களால அந்த கசப்புத்தன்மை எடுத்துட முடியாது. பட் கொஞ்சம் குறையும் இது இப்படி பண்ணிங்கன்னா. இப்படி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை பாயில் பண்ண போகிறேன். தண்ணியை பாயில் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் இந்த பாவக்காய் அதில் போட்டு எடுத்துருவேன். இது வந்து என்ன சொல்லுவேன், பிளான்ச்சிங் அப்படிம்பாங்க. எடுத்துகிட்டு உடனே மறுபடியும் கோல்டு வாட்டரில் போட்டுருவேன்.
ஸோ இந்த பாவக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இனிமேல் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். குடல் போட்டு இனிமேல் எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ ஸ்டவ்வு பற்ற வச்சுக்குவோம். ஸ்டவ்வு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு வானிலையில் வச்சு அடுப்பில் வச்சுக்குவோம் சட்டியை. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்றேன். கொஞ்சம் தாராளமாக விட்றேன். ரைட். இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம். ரைட். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு லேசாக கிண்டிட்டு இன்னும் கொஞ்சம் பூண்டை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்து சேர்த்துட்டு இதில் நம்ம பாவக்காயை சேர்த்துருவோம். பாவக்காயை போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு இதை மூடி வச்சுட்டு சிம்மில் வைக்க போகிறேன். ஒரு 5 to 7 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள்லாம் போட்டு இறக்கிடுவோம். ஓகே. இப்போ மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். ஏறக்குறைய 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எவ்வளோ போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டு. எல்லாம் மசாலாலாம் சேர்ந்துருச்சு. உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிச்சிருச்சு. இனிமேல் கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சு கொஞ்சம் மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். சரி. இன்னும் வாட்டர் ஹீட்டெலாம் ஒன்றும் இல்லை. நல்லா வறுத்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூடான சுவையான பாவக்காய் வறுவல் ரெடி. பாவக்காய் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பவுல் ஃபுல்லாக இருந்திருக்கும் காய். இப்போ வறுத்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பாய் தான் இருக்கும். ஸோ அதில் உள்ள தண்ணியெல்லாம் போயிடுறதுனால வதக்கினதுக்கப்புறம் இவ்வளோ தான் இருக்கும். பாவக்காயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போக முக்கியமான விஷயம் என்ன, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நல்லாயிருக்கு. நான் பண்ண மாதிரி கொஞ்சம்
சோடாப்பும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க, விரசி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் பிளான்ச் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. கசப்பு அந்த அளவுக்கு இருக்காது. கசப்பு கம்ப்ளீட்டாக போயிடுன்னு சொல்ல மாட்டேன், கசப்பு ஓரளவுக்கு குறைச்சிடலாம். ஸோ அதனால் நீங்கள் யூ வில் என்ஜாய் த ஃபுட், உங்களுக்கு லைக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல் ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.